ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகை வடிவுக்கரசி அம்மா ஒரு பேட்டியில் கூறியதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1979ஆம் இயக்குனர் பாலகுரு இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் கன்னி பருவத்திலே. இந்த படத்தில் பாக்கியராஜ், வடிவுக்கரசி, ராஜேஷ் என பல நடிகர்கள் நடித்திருந்தாங்க. இந்த படத்தை தயாரித்தவர் ராஜ்கண்ணு. நடிகை வடிவுக்கரசிக்கு இது ஒரு முக்கிய படமாக இருந்தது. கன்னி பருவத்திலே படப்பிடிப்பும் போது ஏற்பட்ட சம்பவத்தை குறித்து நடிகை வடிவுக்கரசி அம்மா மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசியது என்னன்னா, நான் ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்திருந்தேன். அப்போது நானே உன்னை ராஜ்கண்ணு சார் அலுவலகத்துக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. நான் எதுக்கு வர சொல்லுவீங்க, அப்புறம் வேணான்னு சொல்லுவீங்க, நான் வரலை அப்படின்னு சொன்னேன். இல்லை, கண்டிப்பாக வர சொன்னாரு, நானும் அலுவலகத்துக்கு செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ பாக்கியராஜ் சார் எல்லாமே இருந்தாங்க. நாளைக்கு புகைப்படம் எடுக்கணும், புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அலுவலகத்துக்கு போனேன். அப்போ விஜயகாந்த் சார் இருந்தார் கூட நினைக்கிறேன். அவர் தான் விஜயகாந்தன், அப்போ எனக்கு தெரியாது. இவங்க தான் ஹீரோ, நீங்கள் 2 பேர் தான் நடிக்க போகிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஜாக்பாட் சீனிவாச வீட்டு மாடிக்கு அழைத்து சென்று ராஜேஷையும் என்னையும் வைத்து புகைப்படம்லாம் எடுத்தாங்க. ஜூலை 6 என் பிறந்த நாள். அப்போ தான் படப்பிடிப்பே நடந்தது. பாக்கியராஜ் சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. பாலகுரு சார் எல்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் பாக்கியராஜ் சார் தான் சொல்லி கொடுப்பாங்க. பாக்கியராஜ் சாருக்கும் பிரவீனாவுக்கும் இருக்கும் தோழமை எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்து விட்டது. பாக்கியராஜ் சாரும் நானும் ரொம்ப பிஸியாக இருந்தோம். கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கும்போது இரவும் பகலுமாக வேலை பார்த்து கொண்டு இருந்தோம். இந்த படப்பிடிப்பும் போது எனக்கு மட்டும்தான் கார் தந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே வேனில் தான் போயிட்டு வரணும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்ச தூரம் போயிட்டு பாக்கியராஜ் சாரை வேனில் இருந்து இறங்க சொல்லி காரில் அழைத்து சென்றுவேன். பாக்கியராஜ் சார் அப்போ என் கூட வரும்போதெல்லாம் கதையை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்டே வருவார். இந்த நேரத்தில் நானும் அவரும் காதலிக்கிறோம் அப்படின்னு தவறாக ராஜ்கண்ணு சார்கிட்ட யாரோ சொல்லிவிட்டாங்க. அப்போது பாக்கியராஜை கிணத்தில் தள்ளிவிடும் காட்சி எடுத்து கொண்டிருப்பாங்க. அப்போது ராஜ்கண்ணு சார் எங்களை அவங்க சொன்னதை வச்சு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ராஜ்கண்ணு சார் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தார். உடனே பாக்கியராஜை அழைத்து திட்டினார். ஏன் காசில் எல்லோரும் ஹனிமூன் கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாரு. எனக்கு செம கோபம் வந்துச்சு. நாற்காலியில் தூக்கி போட்டு அடிச்சிட்டேன். அதை பின்னர் நான் கத்தியதால் எனக்கு பேய் பிடிச்சிட்டு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ராஜ்கண்ணு சார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு சென்றுட்டார் காரில் ஏறி. மறுநாள் காலில் நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்துச்சு, எனக்கு பேய் பிடிச்சி விட்டது அப்படின்லாம் வந்தது. இதை பற்றி மனம் திறந்த வடிவுக்கரசி மேம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.